டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், முந்திரி, வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. யாழி அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம். மேலும் விவரங்களுக்கு 9789251125. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமைகள் பேராசிரியர் மதிவாணன் ஐயா மற்றும் தமிழ் ஆய்வாளர் தாமரை செல்வி அம்மா அவர்கள். மதிவாணன் ஐயா, நீங்கள் தமிழ் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை, ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சியவர். காரணம், சிந்துவெளி குறித்த ஆய்வுகள் நீங்கள் மேற்கொண்டு அது முழுக்க முழுக்க தமிழ் என்று நிறுவியிருக்கிறீங்க 30-35 ஆண்டுகளுக்கு முன்பாகவே. இப்பொழுது அது பற்றிய கேள்வி ஏன் வருதுன்னா, நிறைய பேர் இப்போ சிந்துவெளியை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்காங்க. அது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அது வடக்கிருந்து வந்த நாகரிகம் என்பதாக சொல்கிறாங்க. தமிழர்களுக்கும் அதுக்கும் தொடர்பே இல்லாத மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் போகுது. இது குறித்து தான் ஐயா கிட்ட தெரிஞ்சுட்டு இந்த அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சியை பண்ணுறோங்க. நீங்கள் முதலாக இந்த ஆய்வை மேற்கொள்ளும் போது எது உங்களுக்கு இந்த ஆய்வை மேற்கொள்ளணும்னு ஒரு உந்துதல் கொடுத்தது எதுங்கய்யா? சிந்துவெளி என்பது பழைய கால இந்தியா முழு ஒரு காலத்தில் தமிழ் பேசப்பட்டது. இந்தியாவில் எழுத்து வடிவங்கள், அதன் வாயிலாக புலப்படுத்தப்பட்ட கருத்துகள் எல்லாம் தமிழோடு தொடர்புடையவை. அதனால்தான் சிந்துவெளி மொழிக்கும் தமிழுக்கும் கட்டாயம் உறவு இருக்க வேண்டும். அதை காண வேண்டும் செய்த முயற்சியில் 100க்கு 100 வெற்றி பெற்றது. சிந்துவெளி முத்திரைகள் அத்தனையும் படித்து முடித்து விட்டேன். அது அத்தனையும் தமிழ் சொற்களாக இருக்கிறது. ஐயா, அது இப்போ நம்ம எழுத்துக்கள் எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது எழுத்துக்கள் தான் தெரிஞ்சிருக்காங்க இந்த தலைமுறை. இந்த குறியீடு அப்படிங்கிறது புதிதாக பல பேர்த்துக்கு இருக்கிறதுனால அந்த ஒரு குழப்பம் இருக்குங்க. அது எப்படி நம்ம அது தமிழ் தான் அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அது முன்னெல்லாம் ஒரு குறியீடுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த குறியீடு எந்த மொழியோடு முழுமையாக தொடர்பு கொண்டிருக்கிறதா என்ற ஆய்வு ஈடுபட்ட போது தமிழ் எழுத்துகள் புலனாயின, தமிழ் சொற்கள் புலனாயின. பழைய தமிழ் எழுத்துக்கும் சிந்துவெளி எழுத்துக்கும் உள்ள எழுத்து தொடர்பு தான் நான் முன்னே பார்த்தேன். அதன் பிறகு சொற்களிலும் தொடர்பு இருந்தது. எனவே சிந்துவெளியில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், சிந்துவெளி முத்திரைகள் அத்தனையும் தமிழ் என்று நான் வெளிப்படுத்தினேன். மிகப்பெரிய வியப்பு என்னன்னாங்கயா, அந்த எழுத்து குறியீடுகளெல்லாம் தொல்காப்பியத்தினுடைய இலக்கண அடிப்படையில் அமைந்திருக்குது அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. நீங்கள் அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலமாங்கயா. அது எப்படி நீங்கள் அதை கண்டறிஞ்சிங்க? அது தொல்காப்பியத்தில் தமிழ் மொழியில் எந்தெந்த எழுத்துக்கள் முன்னவரும் பின்னவரும் சொற்கள் எப்படி அமையும்ன்ற குறிப்பெல்லாம் இருக்குது. அது தொல்காப்பியம் சொல்லப்பட்ட அந்த சொல்லடைவுக்கான எழுத்தடைவுக்கான குறிப்புகளை சிந்துவெளி முத்திரையில் கண்டேன். அதனால் அதை எளிதாக படிக்க முடியும். ஐயா, அது நம்ம எழுத்து உருவானதற்கு முந்தைய குறியீடுகளாங்க, முந்தைய வடிவங்களாங்க. அது எப்படி இங்கே மானுடம் தோன்றினதுக்கு பிறகு அப்படி ஒரு எழுத்து குறியீடுகள் வேறு எங்கேயுமே எந்த மொழியில் இல்லைங்களாங்க? இதில் மட்டும்தான், தமிழில் மட்டும்தான் இருக்கா? சிந்துவெளி எழுத்துக்கு ஒரு தொடர்புடைய அதுக்கு முந்து சிந்துவெளி வடிவங்களே எடுத்துருக்கு. அதை பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. இந்த எழுத்துக்கும் அந்த எழுத்துக்கும், அதில் வர சொல்லுடைய எழுத்துக்கும் இதில் வர சொல்லுடைய எழுத்துக்கும் 100க்கு 100 ஒற்றுமை இருக்குது. அதுதான் சிந்துவெளி முத்திரைகளவை தமிழ்னு கண்டுபிடிச்சு. இப்போது பிற மொழியாளர்கள், இப்போ வெளிநாட்டிலாம் இருக்கிறவங்கலாம் நீங்கள் அதுக்கு ஆய்வு செஞ்சு நீங்கள் கொடுக்கணும், அதுக்கு விருதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நம்ம அது ஏங்க நம்ம இதுவரை நம்ம செய்த ஆய்வுகளை உலக அளவில் ஏற்றுக்கொள்ளலையா? இது என்ன காரணத்தினால இன்னும் அதை அங்கீகரிக்காமல் இருக்காங்கயா? உலக அளவில் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு இல்லை, அது பரப்பப்படுறது. எப்படி பரப்பப்படுறது அது கொண்டது. அந்த அளவுக்கு அதை பற்றிய செய்திகளை யார் யார் பரப்பினார்களோ
அதெல்லாம் உலகில் பல இடங்களில் போய் சேர்ந்துருக்கு. இவங்க சொல்ல மாட்டாமையால் இல்லை சோம்பலால் விட்டுட்டாங்கன்னா அது எப்படி வெளிநாட்டானுக்கு தெரியும். அது நம்முடைய சுயமேதித்தனமும் நம்முடைய இயலாமைகளும் நமக்கே சில நேரத்தில் அதுக்கு உள்ள ஆர்வ குறைபாடு தான் காரணம். நம்ம ஆர்வ குறைபாட்டோடு நாம் அதை பற்றி அதிகம் பேச தொடங்கினால் வெளிநாட்டவர்களும் பேச தொடங்குவார். ஐயா, இப்போ அது நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டு வரீங்கன்னு நான் பார்த்துருக்கீங்க. நீங்கள் நிறைய முகாம்களாக நடத்தியிருக்கீங்க. அது கோயம்புத்தூரில் 3 நாள் வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் மாணவர்களே அதை சிந்து வெளியிலே கட்டுரை, அந்த குறியீடுகளே கட்டுரையே எழுதினாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோங்க. அதுபோல் எத்தனை பேர்த்துக்கு இது வரைக்கும் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோங்கய்யா? இன்னும் எத்தனை பேர்த்துக்கு நம்ம கற்றுக் கொடுப்பதை திட்டம் இருக்குங்கய்யா? சென்னை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாதந்தோறும் வகுப்பு நடத்தினேன். அப்படி சிந்து வடிவ முந்து வடிவங்கள் என்ன, இந்த வடிவங்கள் என்ன, இதெல்லாம் எழுத்து எப்படி மாறி வந்திருக்கு, அதெல்லாம் வகுப்பே நடத்தினேன். அதெல்லாம் பல மாணவர் பயனடைந்தார். ஐயா, இப்போ வந்து ஒரு பொதுவான இங்கே ஒரு வாத விவாதங்கள் போயிட்டுருக்குங்க. இது எல்லாமே திராவிட மொழி அப்படிங்கிறத சொல்லி, இது வந்து முழுக்க முழுக்க வடக்கு இருந்து குஜராத்திலேருந்து தான் மக்கள் வந்து தெற்கு நோக்கி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இன்றைக்கி புதிய வரலாற்றை வந்து மாற்றி எழுதுகிறாங்கய்யா. இந்த சிந்துவெளி என்பது நீங்கள் என்ன சொன்னால் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான மொழியாகத்தான் இருந்தது, தமிழ் மொழியாகத்தான் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இது சான்று எப்படிங்க? அதுக்கு நம்ம தெற்கிலிருந்து குமரியிலேருந்து வந்த அந்த வரி வடிவ வழக்கமாக அது எங்கே தோன்றுறதா உங்களுடைய ஆய்வில் தெரிஞ்சிருக்கு? இந்தியா முழுதும் ஒரே மொழி ஒரே எழுத்து வகை தான் இருந்தது. பின்னால் அது இவங்க பேசுவார் குறைந்ததுனால எண்ணிக்கை அப்படி குறைஞ்சி போச்சு. இப்போ ஆயான பாட்டி தாய், அது இந்த அஸ்ஸாம் மொழியில் அப்படியே இருக்குது. எப்படி இங்கிருந்து ஆயா அங்கே போச்சு? இதே மக்களால் பேசப்பட்டது தான். மக்கள் வேறு மொழி சூழல்களுக்கு மாறும்போது பேசுவதை நிறுத்தி கொள்கிறார்கள். அதனால் நமக்கு பழமை தெரியல. அதை நிலைநாட்டுகின்ற கட்டுரைகள் பேச்சுகளெல்லாம் வெளிவர வேண்டும். ஐயா, இப்போ அந்த வடிவத்தை எதுக்கு பயன்படுத்தினாங்கய்யா? இந்த வடிவத்தை வந்து கல்வி கற்பதற்காகவா அல்லது வந்து அறிவிப்புகள் வைக்கிறதுக்காகவா? எதுக்காக? முழுக்க தமிழ் எழுதுறதுக்கு தான் அது பயன்பட்டது. இந்தியா முழுவதும் தமிழ் தான் இருந்தது. அதனால் தமிழுக்கு உண்டாக்கப்பட்ட எழுத்து தான் அது. பின்னால் சில மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தி வெவ்வேறு மொழிக்காரர்கள் வெவ்வேறு எழுத்தாயிட்டாங்க. இப்போ நம்ம தமிழ் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த எழுத்துக்கள் அதே போல தான் அதுலேயே குறியீடுகளாக இருக்குங்கய்யா. வட மொழி அத்தனையிலையும் உயிரெழுத்து தனியாகவும் மெய்யெழுத்து தனியாகவும் தமிழை போல தான் இருக்குது. இப்போ நம்ம அது எல்லா மக்களுக்கும் சென்று சேர்றதுக்கும் கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கும் தமிழ்நாட்டில் அதற்கு என்ன முயற்சிகள் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா உங்களுடைய உழைப்பு என்பது ஒரு 50-60 ஆண்டு கால உழைப்பு. அரசு அல்லது ஏதாவது பல்கலைக்கழக கல்வி நிறுவனங்கள் இதுக்கு பயிற்சி எடுத்துக்கணும். அவங்களுக்கு இது நாட்டம் இதனால் என்ன வருமானம் வரப்போகுது, வருமானம் இருக்கான்னு பார்க்குறாங்க. சும்மா ஆய்வாளர்கள் கூடிய செய்த ஆய்வாளர்கள் மட்டும் பேசுகிற பொருளாக பாதிப்பு போயிடலாம். ஐயா, அந்த எழுத்து வடிவங்கள்லாம் எவ்வளோ ஒரு வளம் மிக்கதாக ஒரு நாகரிகமான சமுதாயமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது காமிக்குதுங்கய்யா. அந்த எழுத்து வடிவங்களெல்லாம் முற்றிலும் தமிழ் சொல்லவே இருக்குது. அதனால் பின்னோடு தொடர்பு முன் தொடர்பு தேவையில்லை. நான் படிக்க முடியாத குறையினால தான் அப்படி சொல்கிறோம். படிக்கிறதுன்னு தொடங்கிட்டா அந்த காலத்திலேருந்தே அது தமிழ் தான். அன்றும் தமிழ், இன்றும் தமிழ், நாளையும் தமிழ். இப்போ முந்து மொழின்னு சொல்கிறாங்க, புரோட்டோ திராவிடியன், புரோட்டோ தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது இப்போ அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தமிழும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ புதுசாக கொண்டு வர்றாங்க. ஆய்வாளர்கள் உலக மொழிகளுக்கெல்லாம் ஒரு மொழி அது பழைய மொழி, அது மொழி முந்து மொழி நல்லா வகைப்படுத்துகிறாங்க. அது பொருள் இல்லைன்னா அது பழைய காலத்து மொழி. ஆனால் தமிழில் அப்படி பொருள் புரியாத சொல்லாட்சிகள் எதுவுமே இல்லை. எனவே இதில் போய் முந்து தமிழ் பிந்து தமிழ் பிடிக்க வேண்டியது.
இப்போ ஐயா நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஆய்வுகள் வந்து நீங்கள் இப்போ கூட வந்து சிந்துவெளி எழுத்துக்களுக்கான ஒரு கான்க்ளேவ் ஒன்று செஞ்சாங்க, ஏஎஸ்ஐ மூலமாக செஞ்சாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏற்கனவே ஐயா நீங்கள் சமர்ப்பிச்சிருக்கீங்களே அது இந்த ஆய்வுகளெல்லாம்? புத்தகங்களே வந்திருக்கு, ஆங்கிலத்தில் ஒன்று தமிழில் ஒன்று. ஹவு டு டிசைபர் தி இண்டஸ்கிரிப்ட் ஒரு ஆங்கிலம், சிந்துவெளி எழுத்து படிப்பதை படி நூல்களே போக வெளியே அது புண்ணியம் இன்னும் படிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தால் என்ன பண்ணுறேன்? அவங்களுக்கு ஆர்வம் இல்லை. கண்டுபிடிக்கின்ற செய்தியை வெளிப்படுத்துவதற்கு அரசுக்கோ அல்லது அறிஞர்களுக்கோ ஆர்வம் இல்லை. அப்படி அவர் படிச்சுட்டாரம்மா சரி அப்படின்னு போயிடலாம். அப்புறம் வெளிநாட்டார்கள் வெளிநாட்டாக ஏற்றுண்டியே எனக்கு கேட்குறேன். வெளிநாட்டு அணுக்க தமிழ் தாய்மொழி வெளிநாட்டாலாம் ஏற்றாங்களா? ஏற்றல. இது வெளிநாட்டார்களாம் ஏற்றுக்கொள்ள பிறகு கூட நாம் சொல்ல முடியும். ஒரு அடிமை மனப்பான்மை. இப்போ இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ தவிர இந்த சிந்துவெளி நம்ம எழுத்துக்கள் குறியீடுகள் வேறு எங்காவது கிடைச்சிருக்கீங்களாங்கய்யா இந்தியாவில்? எகிப்துக்கு பக்கத்தில் இங்கே ஒன்று கிடைச்சி கந்தன் பரவிருக்கு. அது வணிகர்கள் உலகத்தை எங்கே சென்றார்களோ அங்கெல்லாம் அவங்க சிந்துவெளி எழுத்தி வயதாக எழுதி காட்டினாங்க. ஐயா ஸ்வஸ்திக் குறித்து ஒன்று சொல்லியிருந்தீங்க. அது வந்து நம்ம விழுப்புரத்துக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம இறுதி ஊர்வலத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது அங்கே குறியீடு வரையக்கூடிய வழக்கம் இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. ஸ்வஸ்திக்கு சிந்துவெளி நாகரிக காலம் பரப்பிய காலத்தில் அப்பொழுதே தோன்றிய சொல் அது. அது ஒரு சொல். ஜட்டு வந்து ஓன்னு போடும். 2 ஜட்டு ஒன்று வெட்டுற மாதிரி போட்டால் 2 வகரம் ஓகாரம். அது ஓம் என்ற சொல்லினுடைய வடிவத்தை தான் இவங்க இதை ஸ்வஸ்திக்காக காட்டியிருக்காங்க. ஓம்னு அதுதான் ஸ்வஸ்திக்குங்கிறது பழைய காலம் அது ஓம் என்று படிக்கப்பட்டது. ஓம் ஓம்புதல் என்றால் பாதுகாத்தல். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.